திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்கார்பியோ காரில் வெளிமாநில மதுபாட்டில்கள் கடத்திய இளைஞர்கள் இருவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். கர்நாடகாவிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி உள்ளூரில் கைமாற்ற இருந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்கார்பியோ காரில் கர்நாடக மது பாட்டில் கடத்திய குருவிகள் இவர்கள்தான். 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கடத்தலில் முக்கிய மூளையாக செயல்பட்டது யார்? கர்நாடகாவிலிருந்து வெளிமாநில மது பாட்டில்களை ஜோலார்பேட்டை வழியாக காரில் கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அப்பகுதியில் பேரிகார்டு அமைத்து போலீசார் நடத்திய சோதனையில் தாறுமாறான ஸ்பீடில் வந்த ஸ்கார்பியோ காரை வழிமறித்து சோதனையிட்டனர். வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டி வந்த காரில் யாரிடமும் வழக்கறிஞர்களுக்கான ஐடி கார்டு இல்லை. அதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் காரில் இருந்த நவீன், ஆதித்தன் ஆகிய இருவரையும் கீழிறக்கி கார் முழுக்க சோதனையிட்டனர். அதில் பெட்டி பெட்டியாக வெளிமாநில விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 30 பெட்டிகளில் 2 லட்சம் ரூபாய்க்கு கர்நாடக மாநில மது பாட்டில்கள் இருப்பது தெரியவர காரை காவல் நிலையம் எடுத்துச் சென்றனர். மது பாட்டில் கடத்தலில் ஈடுபட்ட நவீன், ஆதித்தன் ஆகிய இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மது பாட்டில் கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு, கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை யாருக்கு கைமாற்ற இருந்தார்கள், எவ்வளவு லட்சத்திற்கு பேரம் பேசினார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் முடிவில் மது பாட்டில் கடத்தலில் மேலும் பலர் சிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.